ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மதர் எர்த். இன்றைக்கி நம்மளோட மூணாவது மரக்கன்றை நட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம். ஸோ நம்ம மூணாவது மரக்கன்றை அத்தி மரம் வைக்க போகிறோம். இந்த அழகான இடத்துல தான் ஆல்ரெடி நம்ம அங்கே ஒரு மரம் வச்சுக்கிறோம். அதுக்கு தண்ணி இப்போ தான் ஊற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ மூணாவது மரக்கன்றை நம்ம இந்த இடத்துல அத்தி மரத்தை நடவு செய்யலாம். வாங்க காய்ஸ். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டேன், 2 வாட்டி குத்தி பார்த்துட்டேன் மண் எப்படி இருக்குன்ட்டு. மண் பரவாயில்ல, கொஞ்சம் லேசாக தான் இருக்குது. ஸோ மரத்துக்கான தோண்டும் வேலையை முடித்து விடும். வாழ்க்கை ஸ்பாட்டன்ஸ் பின் வாங்குவது இல்லை, அந்த மாதிரி நம்மளோட வேலையிலேருந்து பின் வாங்க போகிறது கிடையாது. மொத்தமாக ஒரு 1000 மரத்தை நம்ம நடவு செய்கிறோம். அதுக்கு இன்னும் நிறைய தூரம் கிடக்கணும்ல. இப்போ தான் எனக்கு 3வது மரக்கன்று கிடைக்கும். பரவாயில்ல, சென்று அடைஞ்சிடலாம். எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு 3வது ஸ்டெப்பு கொண்டோம். இன்னும் 997 தான். ஸோ அடைஞ்சிடலாம், நோ ப்ராப்ளம், ஈஸி தான். ஓகே, ஃபைனலாக 3வது மரக்கன்று அத்தி மரத்துக்கான குழியை வெட்டியாச்சு. எப்பயும் போல் தொழு வரும், கொஞ்சம் பிளாக் கோல்டு. ஆக்சுவலாக எல்லோரும் மரம் வைக்கிறாங்க, பட் அதுக்கு உரம் போடுறாங்களான்னு தெரியல. நம்ம கொஞ்சம் போட்டு வைப்போமே, சீக்கிரம் வளரட்டும். ஓகே, தொழு உரம் போதும்னு நினைக்கிறேன். போதும். இப்போ கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். ஓகே, லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அடியில் ஈரமாட்டோம். ஃபைன். இப்போ நம்மளோட மரக்கன்றை உள்ளே வச்சிடலாம். மூணாவது மரம் அத்தி மரம். 3வது மரம் அத்தி மரத்தை வெற்றிகரமாக இந்த செய்ய போகிறோம். ஓகே, உள்ள வச்சாச்சு. இப்போ மண்ணை போட்டு மூட வேண்டி போட்டுக்கலாம். வேலை ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை பேர் அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்க கைஸ்? கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக மேலேயும் உரம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆக்சுவலாக இந்த உரம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட வந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம எல்லா மரத்துக்கும் பண்ணுற மாதிரி சுற்றி ஒரு சேனலை வெட்டி தண்ணி விட போகிறோம். சேனல் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் காய்ஸ்.
மூணாவது மரக்கன்றோட கணவாய் வெட்டியாச்சு. ஓரளவுக்கு தண்ணி விட்டுடலாம். எப்பயும் போல் 3 பக்கெட் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். மொதல் பக்கெட் தண்ணி விட்டுடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு தண்ணி பள்ளமான ஃபஸ்ட் 5 லிட்டர் ஈரம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அங்கே தண்ணி வெளியே போக பார்க்குது. மண்ணை போட்டு அரைச்சிடலாம். ரெண்டாவது 5 லிட்டராக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்மளோட ரெண்டாவது 5 லிட்டர். போயிட்டு மூணாவது எடுத்துகிட்டு வந்துடலாம். மூணாவது 5 லிட்டர். பன்னெண்டு லிட்டர் அவ்வளோதான் ரைஸ் குடிக்குது தண்ணி இதில். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தண்ணி ஊறுற வரைக்கும். நாட் பேட். தண்ணி எல்லாரும் நல்லா இருக்கு. அதுக்குன்ட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தண்ணிக்கு அங்கங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ டோன்ட் வேஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர். First of all, don't waste water. லிட்டர் தண்ணி நம்மளோட அத்தி மரத்துக்கு மூணாவது மரமாக ஊற்றியாச்சு. ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ். திரும்பவும் அடுத்த மரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மதர் எர்த்.